முன்னாடி இருந்த அந்த RSS உடைய செல்வாக்கு மற்றும் அதிகாரம் எல்லாம் இன்னும் கோயம்புத்தூர் திருப்பூர் பகுதியில் மேலோங்கி இருக்குதா? அப்படி இருந்தா எதிர்வரும் தேர்தலில் அது எந்த அளவுக்கு எதிரொலிக்கும்? நீங்க கோயம்புத்தூர் மட்டும் பலமாகலன்னு தமிழ்நாடே பலமா இருக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா அப்ப ஒவ்வொரு குடும்பமா போயிட்டு இருக்கான். இருக்கக்கூடிய அந்த இந்துத்துவ பாலிடிக்ஸ் வந்து ஒவ்வொரு குடும்பமா கொண்டு சேர்த்துட்டு இருக்கான். இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரியாரிசத்தை இங்க வந்து கொண்டுட்டு போய் சேர்க்கறதுல தோல்வி அடைஞ்சிருக்கோமோ? இன்னைக்கு நம்ம மண்ணு வந்து பெரியார் மண்ணுன்னு சொல்றோம். ஆனா அந்த பெரியார் மண்ணுக்கான வேலையை யாரும் செய்யலன்னு நான் சொல்ல வரேன். திராவிடத்தை முதற்கட்டமாக ஏற்றுக்கொண்டு பெரியாரை பற்றி பேசி நான் பெரியாரின் பேரன் மேடை ஏறி பல மேடைகளை பெரியாரை வாரியா பேசிக் கொண்ட சீமான் அவர்கள் தமிழக வெற்றி கழகம். இப்ப இவங்க ரெண்டு பேருடைய அரசியல் நடவடிக்கைகளும் எதிர்வரும் தேர்தலில் திமுகவுடைய வாக்கு வங்கியை பாதிக்குமா இல்லையா? ஆனா என்னைய கேட்டா திமுக வந்து தாவேக்காவை போட்டியாவே வந்து நினைக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தாவேக்கா உங்களுக்கு வந்து பெரிய ஸ்ட்ராங்கான கொள்கை சித்தாந்தம் மூலம் கிடையாது. விஜய் அவர்களே வந்து பேசுற பேச்சு வந்து சினிமா ஷூட்டிங்ல. ஆனா விஜய்கிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் நான் பிளஸ்ஸா பாசிட்டிவா பாக்குறேன். இன்னைக்கு பொதுவா மோடி அவர்கள் மணிப்பூர் பிரச்சனைக்கோ இல்ல அடுத்தடுத்து நடக்கிற பல்வேறு பொருளாதார குழப்பங்களுக்கு எதுக்குமே வாய் திறக்காத மோடி அவர்கள் மோகன் பகவத்துக்கு ஒரு 4 பக்கம் பாராட்டு கடிதத்தை எழுத வேண்டிய கட்டாயம் என்ன? உண்மையாலுமே அங்க என்னதான் நடக்குது? பாஜக, இந்து முன்னணி, பஜ்ரங் தள், VHP, BMS இந்த மாதிரி வந்து சங் பரிவார அமைப்புகள் எல்லாரும் ஒரு இடத்துல ஒண்ணு சேருவாங்க. இவங்களை யார் லீட் பண்ணி இவங்களுக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க? இப்ப ஒன்றிய அரசு பிஜேபி அரசு இந்த முறை 3வது முறை ஆட்சி அமைச்ச போதே RSS உடைய நூற்றாண்டு கொண்டாட்டம் தொடங்கிடுச்சு. கடந்த வாரம் மோகன் பகவத் அவர்கள் பிறந்த நாளுக்கு பிரதமர் மோடி அவர்கள் ஒரு 4 பக்க பாராட்டு கடிதத்தை எழுதி அனுப்பியிருக்காரு. உங்க சமூக பணி, உங்களுடைய அரசியல் பணி மற்றும் இந்துக்களுக்கான உங்க பணி தான் தொடரட்டும், உங்களை போன்ற தலைவர் நாங்க பார்த்தது மோடி அவர் புகழ்ந்து எழுதியிருக்காரு. நமக்கு என்ன கேள்வினா மணிப்பூர் பிரச்சனைக்கோ இல்ல அடுத்தடுத்து நடக்கிற பல்வேறு பொருளாதார குழப்பங்களுக்கு எதுக்குமே வாய் திறக்காத மோடி அவர்கள் மோகன் பகவத்துக்கு ஒரு 4 பக்க பாராட்டு கடிதத்தை எழுத வேண்டிய கட்டாயம் என்ன? உண்மையாலுமே அங்க என்னதான் நடக்குது? ஆனா இங்க சங்கத்தை மீறி ஒண்ணுமே கிடையாதுன்னு. இங்க வந்து RSS மீறி இங்க இருக்கக்கூடிய வந்து இந்துத்துவ அமைப்புகள்ல ஒண்ணுமே கிடையாது. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சங் பரிவார அமைப்புகள்ல அரசியலுக்கான ஒரு அமைப்பு தான் பாஜக. எல்லாருக்கும் இப்ப ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து தமிழ்நாட்டுல இங்க இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு வந்து முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும், மீட்டிங் போடணும், பைடெக்னு சொல்லுவாங்க. அது வந்து விவித சேத்திர பைடெக்னு சொல்லுவாங்க. அது பாத்தீங்க அப்படின்னா பாஜக, இந்து முன்னணி, பஜ்ரங் தள், VHP, BMS இந்த மாதிரி வந்து சங் பரிவார அமைப்புகள் எல்லாரும் ஒரு இடத்துல ஒண்ணு சேருவாங்க. இவங்களை யார் லீட் பண்ணி இவங்களுக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க? சங்கத்தினுடைய விபாக் பிரச்சாரக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த 3 மாவட்டத்துக்கு 4 மாவட்டத்துக்கு அவர் தான் ஹெட், அவர் தான் கோட்ட பொறுப்பாளர், அவர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. இதுதான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும், இதுதான் நாட்டுக்கும். சங்கத்தை மீறி ஒண்ணுமே கிடையாது. சங்கம் தான் எல்லாமே. சங்கம் சொல்றதான் பாஜக செஞ்சாகணும். சங்கத்தை மீறி பாஜக ஒண்ணும் கிடையாது. ஏன்னா கட்சியில உள்ள பெரும்பான்மையான ஆட்கள் வந்து சங்கத்துல இருந்து வந்தவங்க. சங்கத்தை மீறி ஒண்ணு செய்ய மாட்டாங்க. சங்கம்னு ஒரு வந்து மாபெரும் போதையில உள்ளவங்க. இன்னைக்கும் சரி, கட்சியில அந்தந்த மாநிலத்துல வந்து இந்த அமைப்பு பொதுச் செயலராக ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க எல்லாம் கல்யாணம் செஞ்சுக்காம RSSல பிரச்சாரக்கா இருந்து கட்சிக்கு வந்தவங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்ல கேசவ நாயகர் இருக்காரு. நம்ம நாட்டுக்கு வந்து யாரு அப்படின்னா BL சந்தோஷ் இருக்காரு. இப்ப இந்த கட்சிக்காரங்க எல்லாம் இவங்க கிட்ட தான் அதிகமா வச்சுப்பாங்க. ஏன்னா சங்கத்தாளுவங்க, இவங்க வந்து சங்கத்துக்காரங்க, நாம இவங்க கிட்ட வச்சுக்கிட்டோம்னா நம்மளை வந்து சரியா கொண்டு போவாங்க, நம்மளை ஒரு இடத்துல கொண்டுட்டு போய் நிப்பாட்டுவாங்க, நம்ம கிட்ட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம நம்மளை ஒரு இடத்துல கொண்டு போய் விடுவாங்க அப்படின்னு சங்கத்துக்காரங்கள்ட்ட வச்சுக்கிறத வந்து பெருமையா நினைப்பாங்க, அதை பாக்கியமா நினைப்பாங்க, அதை தான் பெரிய சன்மானமா நினைப்பாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில நீங்க வந்து சங்கத்தை மீறி ஒண்ணும் செய்ய முடியாது. எனக்கு தெரிஞ்சு வந்து சங்கத்துல சொன்னதுனால மோடிஜி அதாவது மோடிஜிங்கிறது அந்த ஸ்லாங்ல சொல்றேன், நம்ம அவர் வந்து நான் மோடிஜின்னு சொல்றது இல்ல. மோடிஜி வந்து 3வது முறை வந்தாருன்னா ஃபர்ஸ்ட் 2 வருஷம் மட்டும் தான் இருப்பாரு, பிரதமரா இருப்பாரு. அதன் பிறகு சங்கம் வேற ஒருத்தர் வந்து கொண்டுட்டு வர்றதுக்கு தயாரா வச்சிருக்காங்க அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் முதல்ல வந்து அடிப்பட்டது உண்மை. ஆனா இப்ப எந்த லெவல்ல இருக்குன்னு நமக்கு தெரியலன. ஆனா என்னைய கேட்டா அந்த சங்கத்தின் விதிப்படி இவங்க வந்து அதிகபட்சம் 75 77 வரைக்கும் போலாம். அதற்கு மேலும் அவங்க வந்து கட்சி பொறுப்புலையோ இல்ல வந்து முன்னணி பொறுப்புகள்ல வந்து வச்சிருக்க மாட்டாங்க. அதனை முன்னிட்டு தான் மோகன் பகவத் வந்து இப்படி ஒரு இண்டிகேஷனை சொல்றாரு. அதற்காக தான் நரேந்திர மோடி வந்து அந்த 4 பக்கமான இந்த மாதிரி வந்து மானே தேனே பூமானே எல்லாம் போட்டு மோகன் பகவத்துக்கு வந்து வாழ்த்து மெடல் வந்து அனுப்பியிருக்காரு. ஆனா உண்மையானுமே சங்க கோட்பாடுல உள்ளவன் வந்து அந்த ஒரு வயசுக்கு மேல போனா வச்சிக்க கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. கோயம்புத்தூர்ங்கிறது RSS மற்றும் பிஜேபி கோட்டை. கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த பகுதியில் ரொம்ப மிகப்பெரிய கோட்டையா இருக்கு. இந்த வகையில எதிர்வரும் 2026 தேர்தலை சந்திக்கிறதுக்கு பிஜேபி அதிமுக கூட்டணி தயாரா இருக்கு.
அப்ப முன்னாடி இருந்த அந்த RSS உடைய செல்வாக்கு மற்றும் அதிகாரம் எல்லாம் இன்னும் கோயம்புத்தூர் திருப்பூர் பகுதியில் மேலோங்கி இருக்கிறா? அப்படி இருந்தா எதிர்வரும் தேர்தலில் அது எந்த அளவுக்கு எதிரொலிக்கும்? இது உங்க பார்வையில் நீங்க சொன்னா நல்லா இருக்கும் தோழர். எனக்கு தெரிஞ்ச அந்த பலம் அப்படிதான் இருக்குன்னு. ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க கோயம்புத்தூர் மட்டும் கிடையாதுங்க, தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வந்து பாஜகவுடைய பலம் அதிகமாயிருக்குங்க. அந்த சித்தாந்தத்துக்கு வந்திருக்காங்க. காவல்துறையில பெரும்பாலான ஆட்கள் வந்து சங்கத்தினுடைய முழுக்க தீவிரமான ஆதரவாளர்கள், காவல்துறையில முக்கியமான பொறுப்புகள் இருக்காங்க. நீங்க வந்து நான் நினைக்கிற மாதிரி வந்து எஸ்பி லெவல் இல்லைன்னு டிஜிபி லெவல்ல சங்க சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அடுத்தது நீதித்துறையில வந்து பெரும்பாலான ஆட்கள் வந்து RSS சித்தாந்தத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்ப நம்ம வந்து சமீபத்துல கூட 2-3 இதெல்லாம் பார்த்திருப்போம். நீதிபதி ஒருத்தர் வந்து சனாதன கோட்பாடெல்லாம் வந்து காமிச்சு வந்து கொடுத்த தீர்ப்பெல்லாம் எப்படி சொல்றதுன்னு நமக்கு தெரியல. GR சுவாமிநாதன் அது அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எப்படி, ஏன்னா இங்க வந்து இங்க வந்து என்னன்னா மாண்புமிகு நீதிமன்றமும் நீதி அரசரும் கொடுக்குற தீர்ப்பு வந்து நாம விமர்சனம் செய்யக்கூடாது. ஆனா அவங்க வந்து சனாதன தர்மத்தை வந்து கோட்பாடு காமிச்சு ஒரு வந்து தீர்ப்பு தராங்கன்னா அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு நமக்கு தெரியல. இது ஒரு பக்கெட்டு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, அரசு அதிகாரிகள்ல இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான நாட்கள் வந்து சங்கம் சார்ந்து வந்துட்டாங்க. சங்கம் இதுக்கு ஒரு பெரிய வேலை பண்ணுச்சு. என்ன வேலை பண்ணுச்சுன்னா, எவெல்லாம் சாதிய மனநல இருக்கணும் அவங்க எல்லாம் தூக்கு, உனக்கு சாதி இருக்கணும்னா நம்ம வந்து இந்து மதம் இருக்கணும்னு அவன்கிட்ட சொல்லு அப்படிங்கிற நோக்கத்துல கிராமம் டவுன்ல இருந்து அனைத்து விதமான ஆட்கள் மத்தியிலையும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்காங்க. அதனின் தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து அரசு அதிகாரிகள்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு திமுக உள்ள நிறைய ஆட்களுடைய பசங்க எல்லாம் ஷாகா போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அந்த அளவுக்கு வந்து அதை என்ன பண்றாங்கன்னா ஃபீல்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஒண்ணு. அடுத்தது நிறைய பேர் கல்யாணம் செஞ்சுக்காம பிரச்சாரக்கா இருக்கான். அதுலயும் ஜில்லா பிரச்சாரக்கா இருந்தா மட்டும் தான் பைக் யூஸ் பண்ண முடியும். கண்ட பிரச்சாரக்குன்னு சொல்லுவாங்க ஒன்றிய நகர அளவுல. அவங்க எல்லாம் வந்து சைக்கிள் தான் யூஸ் பண்ணணும். வாரத்துல இத்தனை நாள் வந்து யாராவது அங்க இருக்கக்கூடிய இந்து ஆட்கள் வீட்டுல போய் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அது அவனுக்கு கண்டிஷன்ஸ் இருக்கு. அவனுக்கு மாசம் வந்து செலவுக்கு காசு கொடுப்பாங்க. அவனுக்கு இது எல்லா மாவட்டத்திலையும் சங்கத்துக்கும் சொல்லிட்டு சொந்தமா காரியாலயம் இருக்கு. அவன் அங்கதான் தங்கிப்பான். அவன் வந்து சங்கம் சார்ந்த விஷயங்களுக்காக ஃபீல்டுல இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கான், பேசிட்டு இருக்கான். ஆனா இந்த பக்கத்தை அப்படி யாருமே பாக்குறதுக்கு இல்ல. இன்னைக்கு நம்ம மண்ணு வந்து பெரியார் மண்ணுன்னு சொல்றோம். ஆனா அந்த பெரியார் மண்ணுக்கான வேலையை யாரும் செய்யலன்னு நான் சொல்ல வரேன். நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். இன்னமும் வந்து களப்பணி தேவை, ஃபீல்டு ஒர்க் தேவை. சங்கத்தை உடைக்கணும்னா அதோட டெடிகேஷன் இங்க தேவை. ஆனா அது இல்லையும் நான் பாக்குறேன். வெறுமனே வந்து சேனல்ல பேசுறதையும் வெறுமனே ஒரு 4 செவத்துக்குள்ள வந்து நான் மீட்டிங் போட்டு பேசுறது மட்டும் பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்ப ஒவ்வொரு குடும்பமா போயிட்டு இருக்கான். நாம ஒரு மீட்டிங்ல உட்காந்து பேசுறத, நாம ஒரு ஸ்டேஜ்ல உட்காந்து பேசுறத, நாம ஒரு சேனல்ல உட்காந்து பேசுறத அவன் ஒவ்வொரு ஹிந்து வீட்லயும் போய் பேசுவான். ஒருத்தங்க வீட்டுக்கு போனா சும்மா வர மாட்டான், ½ an hour பேசுவான். எல்லாத்துக்கும் வந்து ஃபர்ஸ்ட் நமஸ்காரம் சொல்லிட்டு அவனுடைய பேரை சொல்லிட்டு நான் நம்முடைய இந்து சிந்தனைக்காக, நம்மளுடைய வந்து தேச சிந்தனைக்காக, நம்மளுடைய தேச நலனுக்காக நான் சேவை செய்ய வந்திருக்கேன், இதுதான் நம்ம வேலை, இதெல்லாம் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தது சங்கம், நம்மளாம் ஒற்றுமையா இருக்கணும், நம்மளாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிப்பான். அந்த வீட்டுல என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை நம்மளால தீர்த்து கொடுக்க முடியுமான்னு ஒரு லெவல்ல பார்ப்பான். அப்படிப்பட்ட ஃபீல்டு ஒர்க்கை வந்து அவன் வந்து இருக்கக்கூடிய அந்த இந்துத்துவ பாலிடிக்ஸ் வந்து ஒவ்வொரு குடும்பமா கொண்டு சேர்த்துட்டு இருக்கான். இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரியாரிசத்தை இங்க வந்து கொண்டுட்டு போய் சேர்க்கறதுல தோல்வி அடைஞ்சிருக்கோமோ அப்படின்னு நான் பாக்குறேன். நீங்க கோயம்புத்தூர் மட்டும் பலமாகலன்னு தமிழ்நாடே பலமா இருக்குன்னு நான் சொல்ல வரேன். நீங்களே சொல்லிட்டீங்க, RSS மற்றும் பிஜேபி சங் பரிவார அமைப்புகள் வந்து தமிழகத்துல எல்லா பகுதியிலும், இன்னும் சொல்ல போனா முக்கியமா திமுக லாபியில கூட அவங்க பெருசா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான அதிகாரம் ஆளுமை அதிகமா தான் இருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப எளிமையா இல்ல, எல்லாருக்கும் பரவி இருக்காங்க. இப்ப நம்ம கேள்வி என்ன, திராவிட அரசியல் அப்படிங்கிறது வந்து எதிர்த்த சனாதானம் இதை ஏற்றுதான் உருவாக்கப்பட்டது. அந்த வகையில தமிழ்நாட்டுல திராவிட அரசியல் மிகப்பெரிய ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய திமுக எதிர்வரும் தேர்தல் எதிர்கொள்றதுக்கு இல்ல, இன்னும் கடந்து வர ஆண்டுகள்ல இன்னும் திராவிடங்கிற கருத்தியல ரொம்ப செழுமையா கொண்டு போகணும்னா அவங்க என்ன பண்ணுன்ட்டு ஒரு சமூக செயல்பாட்டை நீங்க கருதுறீங்க? உங்க கருத்துக்கள் என்ன? ஆனா இப்ப என்னுடைய கருத்துக்கள், இன்னைக்கு திமுக வைக்கக்கூடிய ஒரு வந்து பெரிய முகம் யாருன்னா தந்தை பெரியாருடைய முகம், அறிஞர் அண்ணாவுடைய முகம். இவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன செஞ்சாங்க, இவங்க என்ன பேசினாங்கிற கிராமமா கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன். வீதியா கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன். இன்றைய உள்ள இளைய தலைமுறை நிறைய பேருக்கு பெரியார்னா தெரியல. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் பெரியார்னா வளர்த்த மூல கல்யாணம் பண்ணாரு, அவர் ஒரு பெரிய காம கொடுறன், அவர் வந்து குளிக்க மாட்டாரு, பல்லு வளர்க்க மாட்டாரு, அவர் தனக்கு எப்படி இருக்கணுமோ அதை வச்சுக்கிட்டு மத்தவங்க எல்லாம் இப்படிதான் இருக்கணும்னு சொன்னாரு. அதே மாதிரி சாமி சிலை எல்லாம் போட்டு உடைச்சாரு, செருப்பால் அடிச்சாரு, சாமி சிலை எல்லாம் திட்டினாரு, சாமியை மட்டும் தான் திட்டினாரு, ஆனா வந்து ஜீசஸ் திட்டல, அல்லாஹ்வை திட்டல, இப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கானுங்க. அப்ப இதெல்லாம் கிடையாதுடா. பெரியார் யாரு, அவர் என்ன செஞ்சாரு, அவர் என்ன பேசினாரு, நம்ம தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு, நம்ம யாரால படிக்காம இருந்தோம், ஆனா இன்னைக்கு நம்ம யாரால படிக்கிறோம், இதுக்கெல்லாம் என்ன காரணம், இதுக்கு என்ன கோட்பாடு
அப்படின்னு ஒரு வந்து பெரிய டிராவல் இருக்குல்லண்ணே. நம்ம வந்து ஸ்டேட்டோடைய வந்து மாற்றத்துக்கு இந்த இப்ப வந்து நான் சொல்ற இந்த வந்து பயணம் தான் அதாவது இந்த பயணம் தான் மிக முக்கிய காரணமாக மாற்றாக இருந்துச்சு. அதெல்லாம் இன்றைய உள்ள இளைய தலைமுறையிட்ட வந்து வெறுமனே யூடியூப்ல மட்டும் பேசாம, டிவிஸ்ல மட்டும் பேசாம, வீதி வீதியா போய் பேசணும், அதன் சார்ந்த பயிற்சி பட்டறைகளை போடணும். இங்க இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு வந்து இங்க நடந்த சமூக நீதி போராட்டங்களை நம்ம ஸ்டேட் எப்படி இருந்துச்சு, நம்ம எப்படி வந்தோம் அப்படிங்கிற விஷயங்களை கொண்டுட்டு போய் சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். திராவிடத்தை முதற்கட்டமாக ஏற்றுக்கொண்டு பெரியாரை பற்றி பேசி, நான் பெரியாரின் பேரன், மேடை ஏறி பல மேடைகள் பெரியாரை வாரியா பேசிக் கொண்ட சீமான் அவர்கள் இன்றைக்கு திராவிடத்தை தான் எனக்கு முதன்மை எதிரின்னு வந்து அறிக்கிற அளவுக்கு மாறி இருக்கிறாரு. திராவிட இருப்ப தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு 2 ஆண்டு காலமாக அரசியல் குறித்திருக்கிற நடிகர் விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகம், இவர்கள் வந்து திராவிடத்துக்கு எதிர்க்கல. இன்னும் சொல்ல போனா அதன் தலைவர் விஜய் அவர்கள் திராவிடம் எங்கள் கொள்கை முதன்மையானது, திராவிட பெரியவர்கள் நாங்க மதிக்கிறோம், பெரியார்லாம் கையில இருந்து அம்பேத்கர் இவங்க வச்சு ஒரு சமூக நீதி கொண்ட சமூகத்தை அமைக்க தான் நானும் கட்சி தொடங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்க 2 பேருடைய அரசியல் நடவடிக்கைகளும் எதிர்வரும் தேர்தலில் திமுகவுடைய வாக்கு வங்கியை பாதிக்குமா இல்லையா? தாவேக்கா வந்ததுனால சீமானுக்கு பாதிப்புங்க. அப்புறம் இன்னொன்னு, இந்த பாமக விசிகா சார்ந்த ஓட்டுக்கெல்லாம் தாவேக்காக்கு போகுது, அதிமுக ஓட்டுகளும் தாவேக்காக்கு போகுது. ஆனா என்னைய கேட்டா திமுக வந்து தாவேக்காவை போட்டியாவே வந்து நினைக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தாவேக்கா உங்களுக்கு வந்து பெரிய ஸ்ட்ராங்கான கொள்கை சித்தாந்தம் மூலம் கிடையாது. அவரு அந்த கட்சியினுடைய தலைவரா இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களே வந்து பேசுற பேச்சு வந்து சினிமா ஷூட்டிங்ல பேசுற மாதிரிதான் நான் பாக்குறேன். இன்னும் வந்து ஒரு ஒரு வந்து டீப்பான சித்தாந்த பார்வையை நோக்கமெல்லாம் இல்லைங்கிறத பாக்குறேன். ஆனா விஜய்கிட்ட ஒரு விஷயத்த மட்டும் நான் பிளஸ்ஸா பாசிட்டிவா பாக்குறேன். இன்னைக்கு பெரியார்னா தெரியாத பசங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காரு. நம்ம அண்ணன் நம்மால வந்து பெரியார சொல்றாருடா, யாரா இருந்தாலும் பாடுறா அப்படிங்கிற ஒரு வந்து பார்வைக்காவது பசங்க வர்றதுக்கு விஜய் ஒரு வந்து காரணமா இருக்கான்னு சொல்ல வரேன். இது சீமான் வந்து பாஜகவினுடைய நேரடி ஏஜென்ட்னு இதை நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். என்கிட்ட சொன்னது என்னன்னா, விபாக் பிரச்சார சத்யபிரபுஜி இனிமே சீமான்ஜியை வந்து சீமான்ஜி இனிமே பெருசா டச் பண்ணாதீங்க ஜி, அவரு வந்து படிப்படிப்படியா நம்ம சித்தாந்தத்துக்கு வந்துருவாரு ஜி, அவர் வந்து ஆடிட்டர் ஜிட்ட வந்து லாக் ஆயிட்டாரு ஜி அப்படின்னு நம்ம கிட்ட வந்து சொன்னதுன்னா, அது வந்து நம்ம கிட்ட வந்து நேரடியா கூட்டு பர்சனலா சொன்னது. ஏன்னா நான் அந்த பக்கம் இருக்கும்போது சீமானெல்லாம் வந்து கடுமையா தாக்கி பேசுவேன். சோ அதனாலதான் நமக்கு தெரியும், ஓஹோ பையன். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க, இந்த இது நெத்தியில பொட்டு வைக்கிறது, வேலை தூக்குறது, இந்த ஸ்டைல் எல்லாமே அதன் பிறகு வந்ததுதான். இப்ப இன்னொன்னு, இந்த பக்கத்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களை வந்து விஜய் இப்பதான் வந்திருக்காருன்னு அவர் பேசுற பாலிடிக்ஸ்ல நமக்கு பெருசா வந்து நம்பிக்கை வரல. ஆனாலும் அவரை வந்து மக்கள் ஏத்துக்கிறாங்களா என்னங்கிறத வந்து அடுத்த எலெக்ஷன்ல தான் தெரிஞ்சுக்கணும். மிக்க மகிழ்ச்சி தோழர். ஏன்னா பொதுவா வந்து சமூக வலைத்தளம் இதோட மட்டும் உறவாடாம தொடர்ச்சியா மக்கள் களத்துல இயங்கணுங்கிற கருத்தியலோடு நீங்களும் அதை வந்து முன்மாதிரியா செஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில RSS அதன் பின்புலன் என்ன, இந்துத்துவ கருத்தின் மக்களை எப்படி பால்படுத்தி இருக்குன்னு மிக அப்பட்டமாக பல இடங்கள் தோல்விச்சு காட்டுறீங்க. பல எதிர்ப்புக்கு இடையில நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல இருக்கு நீங்க எங்களோட அழைப்பை ஏற்று இன்னைக்கு அம்பர்லா ஸ்டுடியோக்கு வந்து எங்களுக்கு ஏற்பட்ட மக்களுக்கான இயல்பான சந்தேகங்கள், அரசியல்ல ஏற்படுற குழப்பங்களை பத்தி தெளிவான விளக்கங்களை தந்திருக்கீங்க. இது கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு அவரோட அரசியல் பார்வையை செழுமைப்படுத்த பயன்படும். அந்த வகையில் அம்பர்லா சவால் மீண்டும் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர். உங்கள் பயணம் தொடரட்டும். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.